ஹலோ buddies, இப்போ நம்ம லாங்குவேஜோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நாம் ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் கம்யூனிகேஷன். இதில் வேர்பல், நான் வேர்பல் அப்படின்னு நிறைய டைப் இருக்குது. ஆனால் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி வேர்பலாக நாம் கம்யூனிகேட் பண்ணுறது தான் இருக்கிறதுலேயே ஈஸியான வே ஆஃப் கம்யூனிகேஷன். இந்த லாங்குவேஜை தான் நம்ம ஹியூமன் கம்யூனிகேஷன் சிஸ்டமோட ஒரு யூனிக் ஃபீச்சராக பார்க்குறோம். எதனால லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறது ஈஸி, எப்படி ஹியூமன் கம்யூனிகேஷன் மற்ற அனிமல் மாதிரியான அவங்களோட கம்யூனிகேஷனில் இருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா லாங்குவேஜோட 6 பேசிக் யூனிக்கான ப்ராப்பர்ட்டிஸை நாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். லாங்குவேஜோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது நம்மளால் பாஸ்ட்டை பற்றியும் பேச முடியும், ஃப்யூச்சரை பற்றியும் பேச முடியும். அதாவது நம்மளோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் வாஸ் அப்படின்னும் இருக்குது, வில் அப்படின்னும் இருக்குது. இந்த மாதிரி பக்கத்தில் இல்லாத ஒரு பொருளை பற்றியோ இல்லை ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றியோ பேச முடிகிறது தான் நம்மளோட ஹியூமன் லாங்குவேஜோட ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. அதாவது நம்ம இருக்கிற இடத்த பற்றி மட்டும் இல்லாமல், இருக்கிற இடத்த சுற்றி இருக்கிற விஷயங்களை பற்றி மட்டும் இல்லாமல், எங்கேயோ இருக்கிறத பற்றியும் நம்மளால் பேச முடியும், எப்பயோ நடந்ததை பற்றியும் நம்மளால் பேச முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன். அதாவது ஒரு குழந்தைய யார்கிட்டையும் பேசாமல், யார் பேசுகிறதையும் கேட்காம அடைச்சி வச்சுருக்கோம் ஒரு இடத்துல அப்படின்னாக்க அந்த குழந்தைக்கு லாங்குவேஜ் அப்படின்னே ஒன்று இருக்காது. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு முன்னாடி இருந்தவங்க நமக்கு தமிழ் அப்படின்ற ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க, நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாம் அதை சொல்லி கொடுப்போம். இப்படி தான் லாங்குவேஜ் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கல்ச்சுரலாக டிரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்குது. அடுத்ததாக ஆர்பிட்டரினஸ். அதாவது நாம் யூஸ் பண்ணுற வேர்டுக்கும் அந்த வேர்டுக்கு சொந்தமான பொருளுக்கும் எந்த சம்மந்தமுமே இருக்காது. உதாரணத்துக்கு தண்ணியை ஏன் தண்ணி அப்படின்னு சொல்கிறோன்னு நமக்கு தெரியாது. வாட்டர் அப்படிங்கிற வேர்டுக்கும் வாட்டரோட அப்பியரன்ஸ்க்குமே எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது. இதை தான் ஆர்பிட்டரினஸ் அப்படின்னு சொல்கிறோம். சில அனமட்டோபாயிக் வேர்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது ஷூஸ், ஸ்ப்ளாஷ், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கூட சவுண்டுக்கு ஏற்ற மாதிரியான வேர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் சில வேர்ட்ஸ் மட்டும்தான். மெஜாரிட்டி ஆஃப் த வேர்ட்ஸுக்கு பார்த்தாக்கா அதோட வேர்டுக்கும் அந்த பொருளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இருக்காது. அடுத்ததாக எவ்வளோ வேர்ட்ஸ், எவ்வளோ சென்டென்ஸ் வேணாலுமே ஹியூமன்ஸால் ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராப்பர்ட்டியை தான் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போலாம் ஜென்சி வேர்ட்ஸ் இல்லை இது மில்லேனியல் வேர்ட்ஸ் அப்படின்னு புதுசாக ஏதோலாம் நம்ம உருவாக்கிக்கிறோம்ல, இந்த கெப்பாசிட்டியை தான், இந்த ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டியை தான் ஹியூமன் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டியாக பார்க்குறோம். டியூவாலிட்டி. அதாவது ஒரு வேர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு சவுண்டு இருக்கும், இன்னொன்று மீனிங் இருக்கும். ஐ அப்படிங்கிற சவுண்டு வெறும் சவுண்டு தான். ஆனால் அதே ஐக்கு நான் அப்படிங்கிற மீனிங்கும் இருக்குது. வெறும் என், பி, ஐ அப்படின்னு சொன்னால் வெறும் சவுண்ட்ஸை தான் நம்ம சொல்கிறோம். இதே அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி, அந்த சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி அந்த பிஐஎன் அப்படின்னு சொல்லாமல் பின் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. என்ஐபி அப்படின்னு சொல்லாமல் நிப் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. இந்த மாதிரி சவுண்ட்ஸ் இண்டிவிஜுவலாக இருக்கும்போது அதுக்கு எந்த ஒரு அர்த்தமுமே இருக்காது. பட் அதே சவுண்டை நாம் மல்டிபிள் சவுண்ட்ஸோட கம்பைன் பண்ணி சொல்லும்போது அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். இந்த டுவல் நேச்சரை தான் டுவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். கடைசியாக டிஸ்க்ரீட்னஸ். அதாவது தனித்துவம் அப்படின்னு சொல்கிறது தான் அதுக்கு அர்த்தம். ஒரே மாதிரி இருக்கிற சவுண்டாக இருந்தாலும் அதுக்கு செப்ரேட்டான மீனிங் இருக்குது அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது பீக்கும் பீக்கும் பெருசாக சவுண்டு வித்தியாசம் கிடையாது. ஆனால் பேக் அப்படின்னு சொல்கிறதுக்கும் பேக் அப்படின்னு சொல்கிறதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது மீனிங்கில். இதை தான் நாம் டிஸ்க்ரீட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நம்ம பார்த்த டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆர்பிட்டரினஸ், ப்ரொடக்டிவிட்டி, கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன், டுவாலிட்டி அண்ட் டிஸ்க்ரீட்னஸ், இது எல்லாமே ஹியூமன் லாங்குவேஜில் இருக்கிற யூனிக்கான ப்ராப்பர்ட்டிஸ். ஆனால் இது இல்லாமல் சில நான் யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ் லாங்குவேஜ்க்கு இருக்குது. அது என்னென்னா ஓக்கல் ஆடிட்டரி சேனல். அதாவது ஹியூமன்ஸ் சவுண்டை ஓரலாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதே போல் சவுண்டை ஆடிட்ரியாக ரிசீவும் பண்ணுறாங்க. அதே போல் கம்யூனிகேஷன் சிங்கிள் சைடடாக கிடையாது. சிக்னலை ரிசீவ் பண்ணுறாங்க, அதே போல் திரும்ப சென்டும் பண்ணுவாங்க. இதுதான் ரெசிப்ரோசிட்டி. கம்யூனிகேஷன் தான் லாங்குவேஜோட சோல் பர்பஸ். அதே போல் 2 பேர் பேசிக்கிறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற யாருக்கு வேணாலும் அது கேட்கும். அதாவது அந்த லாங்குவேஜ் இவங்ககிட்டேருந்து இவங்களுக்கு தான் போகும் அப்படின்லாம் கிடையாது. அந்த ரேஞ்சில் இருக்கிற யார் வேணாலுமே அதை கேட்கலாம், அதுக்கான ரெஸ்பான்ஸையும் திரும்ப கொடுக்கலாம். அதே போல் ப்ரொடியூஸ் பண்ணதுமே ஒரு லாங்குவேஜ், அதாவது நம்ம பேசுகிற வார்த்தை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி முடித்ததுமே டிஸப்பியர் ஆகிடும்.
இந்த வீடியோவில் லாங்குவேஜ் ஏன் கம்யூனிகேஷனுக்கு இம்பார்ட்டண்ட், எந்த லாங்குவேஜாக வேணால் இருக்கட்டும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதாவது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம லாங்குவேஜ் அப்படின்னே சொல்ல முடியும். ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.